முழுசும் நம்ம எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமே. அந்த களி கூறுதல் அப்படின்னா உச்சகட்ட மகிழ்ச்சி இல்ல அதிகப்படியான மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? அதிகப்படியான மகிழ்ச்சி. அந்த களி கூறுதல் அப்படின்றது அதிகப்படியான மகிழ்ச்சி. அப்ப ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா அதிகப்படியான மகிழ்ச்சிக்குள் இல்ல அதிகமான மகிழ்ச்சிக்குள் நம்ம வாழணும்னு விரும்புறோம். அதிகமான மகிழ்ச்சிக்குள் என்ன செய்யணும்? நீங்க வாழணும்னு விரும்புறோம். அதிகமான மகிழ்ச்சிக்குள் என்ன செய்யணும்? நீங்க வாழணும்னு விரும்புறோம். அதிகமாய் ஒரு சாதாரண மகிழ்ச்சி அல்ல, ஒரு சந்தோஷம் அல்ல, ஒரு மகிழ்ச்சி அல்ல, அதிகமான மகிழ்ச்சியை என்ன செய்யணும்? நம்ம வாழணும்னு கர்த்தர் விரும்புறோம். எப்போ நம்ம அதிகமாய் மகிழ்ச்சி அடைவோம்னா எது நம்மளால இனி முடியாது அப்படின்னு நினைச்சிருக்கிறோமோ அதை முடிய வைக்கும் போது, இல்லை இல்லைன்னு நினைக்கிறது நமக்கு கிடைக்கும் போது, இல்லை நமக்கு கிடைக்காது அப்படின்னு நினைச்சது நமக்கு கிடைக்கும் போது தான் நம்ம அதிகமாய் சந்தோஷப்படுவோம். இது நமக்கு கிடைக்காதுன்னு நினைச்சிருக்கிறது நமக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்? அதிக சந்தோஷமா இருக்கும். இது கிடைக்காதுன்னு நினைச்சிருந்தேன், ஆனா என்ன செஞ்சிடுச்சு? ஆண்டவர் கிருபையா கர்த்தர் வாக்கியம் பண்ணி கொடுத்துட்டாரு, கர்த்தர் கிடைக்க வச்சுட்டார் அப்படின்னு நினைக்கும் போது என்ன உண்டாகும்? அதிகமாய் சந்தோஷம் வரும். நம்ம நினைச்சது கிடைச்சா, நாங்க நினைச்சோம் கிடைச்சிச்சு, அது சாதாரணமா இருக்கும். நாங்க யோசிச்சோம், ஆனா கர்த்தர் கொடுத்துட்டார், அது எடுக்கும். ஆனா கிடைக்காதுன்னு நினைச்சது நமக்கு கிடைச்சாதான் அதிகமாக நம்ம என்னவா இருக்க முடியும்? சந்தோஷம். அதான் அந்த காலையில் நமக்கு சொல்றது, உனக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறத உனக்கு கிடைக்கப்படாது. உனக்கு கிடைக்காது அப்படின்னு நீ நினைச்சுன்னு இருக்கிறத உனக்கு என்ன செய்யுவேன்? கிடைக்கப்படும். அப்ப எதை இன்னைக்கு நம்ம கிடைக்காதுன்னு நினைச்சிருக்கிறோம்? எது நம்மளுக்கு இது கிடைக்காது அப்படின்னு எதை நீங்க நினைச்சிருக்கிறீங்களோ, எதை நான் நினைச்சிருக்கிறோமோ அது கிடைக்காதுன்னு நினைச்சிருக்கிறத நமக்கு தேவன் என்ன செய்ய விரும்புறா? கிடைக்க வைக்க கர்த்தர் விரும்புறா. அதுதான் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு என்ன கொண்டு வரும்? மகிழ்ச்சியை கொண்டு வரும். அப்போ வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியா இருக்குன்னா எது கிடைக்காதுன்னு நினைச்சிருக்கிறீங்க அதை கர்த்தர் இந்த காலையில நமக்கு தீர்க்கமா சொல்றது, எதை கிடைக்காதுன்னு நினைச்சு இருக்கிறியோ அதை என்ன செய்வேன்? உனக்கு கிடைக்க பண்ணுவேன். உனக்கு அதெல்லாம் கிடைக்க பண்ணுவேன். உனக்கு அதை என்ன செஞ்சிருவேன்? கிடைக்க பண்ணுவேன். அதனால நீ எப்படி இருப்ப? அதிகமாய் சந்தோஷப்படுவேன். சாதாரண சந்தோஷம் இல்லை, அதிகமாய் நீ என்ன செய்வேன்? சந்தோஷப்படுவேன். அப்ப அதிகமாய் இன்னைக்கு சந்தோஷம் கிடைக்கணும்னா நம்ம எது கிடைக்காதுன்னு நினைச்சிருக்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும். ஆமே. எது கிடைக்காதுன்னு நினைச்சிருக்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும். அப்ப சிலதை நம்ம ஜோமன கர்த்தர் கொடுத்துருவார் அப்படின்னு நினைச்சுன்னு இருப்போம். ஆனா சிலது அது இதுக்கு மேலே எங்க கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சிருப்போம் இல்லையா? எது சில நினைப்போம் நம்ம ஜோமனை கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? கொடுத்துருவாரு அப்படின்னு நினைச்சிருப்போம். அப்படி நம்ம நினைச்சது ஒருவேளை ஜோமனி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோ, எப்படி இருக்கும்? நம்ம ஜோமனோ கர்த்தர் கொடுத்தார், அவ்வளவுதான். அது ஒரு பெரிய சந்தோஷமா என்ன செய்யாது? இருக்காது. ஆனா இது அவ்வளவுதான், இது இனிமே எங்கப்ப கிடைக்க போகுது, இது எங்கப்ப நடக்க போகுது, இது அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கிறது நமக்கு கிடைச்சிருச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் அதிகமான சந்தோஷம். நான் கிடைக்காது நினைச்சேன், நடக்காதுன்னு நினைச்சேன், இது அவ்வளவுதான், இதுக்கு மேல இது எங்க கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சுட்டேன். இது கிடைக்காதுன்னு நினைச்சிருந்தேன், ஆனா இது என்ன செஞ்சிருச்சு? ஆண்டவனை கிடைக்க பண்ணிட்டா அப்படின்னு அதை நினைச்சு இது நிறைய பேருக்கு சொல்லி என்ன செய்ய இருக்க முடியும்? இதை சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்க முடியும். ஆமே. நீங்க ஜெபிக்கிறது கிடைச்சிச்சுன்னா எத்தனை பேர் சொல்லுவீங்க? நாங்க ஜெபம் பண்ணோம், இது கொடுத்தாரு, நாங்க ஜெபம் பண்ணது கொடுத்தா எத்தனை பேர் சொல்லுவீங்க? மேக்சிமம் சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்? ஏதோ கேட்டாலும் கிடைச்சிச்சா, இது பெருசா சொல்லி இருக்கிறா அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா? எப்பயாவது ஒரு முறை வரும்போது, ஒரு சமயம் வரும்போது என்ன செய்வோம்? இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு, நான் கூட ஜோமனும் கர்த்தர் என்ன பண்ணாரு? கொடுத்தாருன்னு அப்ப சொல்லிடுவோம். ஆனா அதை நினைச்சா நமக்கே சந்தோஷம் வராது. ஏன்? நம்ம ஜோமனும் கர்த்தர் என்ன பண்ணாரு? கொடுத்தாரு, நான் ஜோமனும் கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு அதை சாதாரணமா என்ன செஞ்சுக்கோம்? எடுத்துக்கோம். ஆனா இது கிடைக்காதுன்னு நினைச்சுன்னு இருக்கிறத கர்த்தர் நமக்கு கொடுக்கும் போதுதான் இது கிடைக்காத நினைச்சிருந்தேன், ஆனா என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. இது கிடைக்காதுன்னு சொல்லியிருந்தேன், கொடுத்துட்டாரு அப்படின்னு எதை நம்ம நினைக்கிறோமோ அதை கொடுக்கும் போதுதான் ஆண்டவர் நம்ம என்ன செய்ய முடியும்? அதிகமான சந்தோஷம் அடைய முடியும்.
ஆமே. அப்போ ஒரு சாதாரணமான சந்தோஷமா வாழ வைக்கிறதுல கர்த்தர் விருப்பமா இல்லை, ஒரு அதிகமான சந்தோஷப்படணுன்றதுல கர்த்தர் விருப்பமா இருக்கிறார். ஆமே ஆமே. அப்ப எப்படிப்பட்ட சந்தோஷத்தை ஆண்டவர் விரும்பல? சாதாரண சந்தோஷத்தை விரும்பல. சாதாரண அப்ப நீங்க கிடைச்சிரும், இது ஜெபிச்சா கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஜெபிச்சு உங்களோட கிடைச்சிருந்தா அதுல கர்த்தர் விரும்பல. அது கொடுக்கிறாரு, ஆனா அதெல்லாம் அதிகமா விருப்பம் காட்டல. ஆனா எதுல விருப்பம் காட்டா? நீ எது கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்சிருக்கிறியோ அதை கொடுத்து உன்னை என்ன செஞ்சிருவேன், உன்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திருவேன். சில பேரை பார்த்தீங்கன்னாக்க உன்னை செஞ்சு வாங்கிட்டு இருப்பாங்க, ஆனா கொடுக்க மாட்டாங்க இல்லையா? உனக்கு சர்ப்ரைஸா கொடுப்பாங்க இல்லையா? இது சர்ப்ரைஸ் அப்படி கொடுப்பாங்க இல்லையா? எப்படி இருக்கும்? அப்படி அந்த சர்ப்ரைஸை பார்த்தா எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷம். அதுதான் ஆண்டவர் செய்யணும். அதை வாங்கிட்டு இருப்பாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, அது கடைசி வரைக்கும் அப்படியா அப்படியா அது வாங்காத மாதிரியே என்ன செய்வாங்க, அது வாங்கின மாதிரியே தெரிவிக்க மாட்டாங்க, வாங்கின மாதிரியே சொல்லவே மாட்டாங்க. ஆனா பத்திரம் வச்சிருப்பாங்க. திடீர்னு அப்படி கையில் கொடுப்பாங்க, பார்த்தீங்களா? அப்படி பார்த்து அப்படி இருக்கும். இவ்வளவு நேரம் இல்லைன்னு சொன்ன அப்படி பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன வேண்டும், ஒரு பெரிய சந்தோஷம். பார்த்தியா? அதை தான் கர்த்தர் கொடுக்க விரும்புறா. உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த விரும்புறேன். ஆமே. என்ன கொடுத்து? சர்ப்ரைஸ் கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்க விரும்புறேன். ஆமே. அவன் முதல்ல சர்ப்ரைஸ் வரும், அதுக்கப்புறம் சந்தோஷம். அவன் கொடுக்காதத போல தெரியும், ஆனா என்ன செஞ்சிருவாரு, கொடுத்துருவாரு. கொடுக்காதத போல தெரியும், அதான் சர்ப்ரைஸ் பண்ணி சந்தோஷப்படுத்து. ஆமே. அப்ப நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு, நிறைய சர்ப்ரைஸ் என்ன செய்யுது வச்சிருக்கிறாரு. அதை சந்தோஷப்படுற நேரத்துல எப்ப கொடுத்தா சந்தோஷப்படுவியோ அப்ப கொடுத்துடுவார். ஆமே. அப்ப சாதாரணமா வாங்குவது கொடுத்திருந்தாக்க என்ன செய்ய மாட்டேன், அது அவ்வளவு சந்தோஷமா எடுத்துக்க மாட்டேன். ஆனா சர்ப்ரைஸ் பண்ணி என்ன செய்ய விரும்புறா, உன்னை சந்தோஷப்படுத்த விரும்புறா. ஆனா தேவனுடைய ஒரே ஒரு நோக்கம் ஆழத்துல புரியுது, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புற. எப்படி இருக்கு விரும்பணும்? நீ ரொம்ப சந்தோஷம் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறா. ஆனா உலகம் என்ன விரும்பும், நீ ரொம்ப கஷ்டப்படணும்னு விரும்பும். உலகம் ரொம்ப கஷ்டப்படணும்னு விரும்பும். உலகம் நீ ரொம்ப வேதனைப்படணும்னு விரும்பும். ஏன் நம்ம கூட கேறவங்க என்ன செய்வாங்க, கஷ்டப்படட்டும், நல்லா படட்டும், நல்லா படட்டும் அப்படின்னு விரும்புவாங்க. ஆனா ஆண்டவர் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்பும். ஆமே. எப்படி இருக்கணும், ரொம்ப சந்தோஷமா, சாதாரண சந்தோஷம் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புறா. ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் விரும்புறா. இந்த பிள்ளைகளுக்கு பிடிச்சது வாங்கினது கண்ணில் கட்ட எப்படி இருக்கும், ஒரு சாதாரண ஒரு பலூன், ஒரு கண்ணு கட்டா அப்படியே கையை தண்ணி ஓடிடுவோம். பார்த்தீங்களா? எங்க அம்மா பலூன் வாங்கி தட்டாங்க, அப்பா பலூன் அப்படி அப்படி கத்தின்னு ஓடிடுவோம். பார்த்தியா? அந்த சந்தோஷத்தை தான் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். எதை செஞ்சா நீங்க அதிக சந்தோஷப்படுவீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வதற்கு தேவன் ஆயத்தம். அதுதான் உன்னை வாழ்நாள் முழுவதும் என்ன செய்ய வைக்கும், கலிகூற பண்ண வைக்கும். கலிகூறுதல்னா உச்சக்கட்ட மகிழ்ச்சி. அதுல 3: சந்தோஷம், மகிழ்ச்சி, கலிகூறுதல். சந்தோஷம், மகிழ்ச்சி, கலி. அதை பார்த்தீங்கன்னா ஹாப்பி, ஜாய், ரிஜாய் அப்படி வரும். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ஹாப்பி அது சந்தோஷம், அது சந்தோஷம். ஜாய் அப்படின்றது மகிழ்ச்சி. ஆனா ரிஜாய் என்றது அதுதான் உச்சகட்டமான மகிழ்ச்சி, அதிகப்படியான சந்தோஷம். அப்ப தேவன் என்ன விரும்புறா, நீங்க நல்ல சந்தோஷமா இருக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நம்ம பாணியில சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறான். சில பேர் என்ன பார்த்தா என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிற அப்படி கேட்பாங்க இல்லையா? அந்த முக்கியமான ஏதாவது அப்படியே சந்தோஷம் என்ன செய்வாங்க, என்ன நீங்க பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற அப்படி கேட்பாங்க இல்லையா? அதை தான் கர்த்தர் கேட்க விரும்புறான். என் பிள்ளை எப்படி இருக்கணும், ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம் இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். என் பிள்ளை எப்படி இருக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். என் பிள்ளை எப்படி இருக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். எத்தனை பேரும் அடுத்த விட்டு பிள்ளை ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் விரும்புவீங்க? சந்தோஷமா இருக்க விரும்பும் இல்லையா? சரி, நீங்க உங்க பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் விரும்புவீங்களா? பக்கத்து வீட்டு பிள்ளை ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் விரும்புவீங்களா? நம்ம பிள்ளைகள் அது சுயநலம் அல்ல, அது உரிமை. எது? என் பிள்ளை எப்படி இருக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அது பொறாமை இல்லை, அது தப்பு இல்லை, அது பாவம் இல்லை, அது உரிமை, அது சுயநலம் கிடையாது. எது? என் பிள்ளை சந்தோஷமான அது என்ன ஒரு அது தப்பு இல்லை இல்லை, என்னது? அதனுடைய உரிமை. அடுத்த பிள்ளை சந்தோஷம் இருக்கக்கூடாது நினைக்கிறது தான் தப்பு. அடுத்த பிள்ளை சந்தோஷமா இருக்கக்கூட நினைக்க அதுதான் தப்பு. ஆனா என்ன, என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணுயா. என் பிள்ளை நான் உழைக்கிறது யாருக்கு, என் பிள்ளைக்கு தானே. நான் கஷ்டப்படுறது யாருக்கு, என் பிள்ளைக்கு தானே. அப்ப என் பிள்ளை எப்படி இருக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். என் பிள்ளை ரொம்ப
சந்தோஷமா இருக்கணும். அதனாலதான் வீட்டுக்காரனே பிள்ளைய அடிச்சா கூட மனைவிக்கு சண்டைக்கு போயிடலாம் இல்லையா? அதே வீட்டுக்காரன் அடிச்சா கூட உடனே கணவன் என்ன பண்றான், என்னது பிள்ளைய அது என் பிள்ளைய போட்டு அடிக்கிறேன், 10 மாசம் சுமக்கிறது அவ, ஆனா உடனே கேள்வி என் பிள்ளைய எப்படி நீ அடிக்கலாம் அப்படின்னு சண்டைக்கு போயிடலாம் இல்லையா? என்ன என் பிள்ளை என்ன செய்யக்கூடாது, அழக்கூடாது. அதுதான் வேற ஒண்ணும் இல்லை இல்லையா? என்ன விரும்புறான், என் பிள்ளை என்ன செய்யக்கூடாது. சரி, எத்தனை பேர் உங்க வீட்டுக்காரங்க பிள்ளை அடிச்சா சண்டைக்கு போக இருப்பீங்க? உடனே இல்லையா? என்ன கூட எதாவது சொல்லு, சும்மா பிள்ளைய போட்டு அடிக்கிற வேலையெல்லாம் வச்சு. இப்ப அதே நீங்க அடிச்சு அவன் என்ன சொல்றான், என்ன சும்மா பிள்ளைய போட்டு அடிக்கிறேன் அப்படின்னு சண்டைக்கு வராங்க. ஆக மொத்தம் நீங்களும் என்ன நினைக்கிறீங்க, பிள்ளை சந்தோஷமா நினைக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, கணவனுடைய விருப்பமும் என்ன, பிள்ளை சந்தோஷமா இருக்கணும். மனைவி விருப்பமும் என்ன, அந்த நேரம் வரும்போது டக்குன்னு என்ன செஞ்சிருது, ஒரு அடி அடிச்சுட்டாங்க. என்னது, பிள்ளைய போட்டு அடிச்சுட்டோமே, பிள்ளைய இப்படி திட்டோமே, ஐயோ பிள்ளை இப்படி சரி பண்ணிட்டோமே அப்படி மனசு என்ன செய்யுது, உள்ள வலிக்குது இல்லையா? அப்படி வலிக்கலனா அது வேற இல்லையா? அப்படி வலிக்கலனா அது வேற. சரியா? ஒருவேளை அந்த பண்ண ஏதோ தப்பு பண்ணிடுச்சு, டக்குன்னு போட்டு அடிச்சுட்டு கூட என்ன செஞ்சிடும், பிள்ளைய போட்டு அடிச்சுட்டுமே கம்மனு கொஞ்சம் என்ன பண்ணிருக்கலாம், சொல்லி கூட விட்டுருக்கலாம் போல் இருக்கு. கம்மன் என்ன பிள்ளைய போட்டு என்ன பண்ணிட்டோம், அடிச்சுட்டுமே அது அப்படியே மனசு உறுத்திட்டே இருக்கும் இல்லையா? அந்த பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணி அது மனசு வைக்கிற கூட நமக்கு என்ன ஆயிடணும், நம்ம அந்த பிள்ளை சிரிச்சிருச்சுன்னா அப்பதான் நமக்கு இதா இருக்கும். என்ன மொத்தம் என்ன, பிள்ளை எப்படி இருக்க கூடாது. சாதாரண நம்மள பைபிள் நல்லவங்களே சொல்லல, பைபிள் நம்மள பொல்லாதவன நம்மள பைபிள் சொல்லுது. நம்மள என்ன சொல்லுது, பொல்லாதவனை நீங்க உங்க பிள்ளைக்கு நல்ல ஈவ கொடுக்க நினைக்கும் போது பரம தகப்பன் எவ்வளவு கொடுப்பார் அப்படிதான் சொல்லுது இல்லையா? நம்மள நல்லவன் அதான் சொன்னேன், கோம தான் பட்டுன்னு அடிச்சிருவோம் இல்லையா? நான் என்ன பல்லுன்னு பிடிக்கிறோம், அதுதான் நம்ம குணம் இல்லையா? ஆனா பாசம் தான். ஆனா ஒரு நேரம் வரும்போது கோபம் வந்துருது இல்லையா? ஆனா அந்த கோபம் கூட வரக்கூடாதுன்னு விருப்பம் தான் அந்த தகப்பனுடைய இருதயம். ஆமே. அப்ப தேவனுடைய விருப்பம் என்ன, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ரொம்ப ரொம்ப எப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்ப, இது கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்சுன்னு இருக்கிறது உனக்கு கிடைச்சிச்சுன்னா சந்தோஷமா இருப்ப. கிடைக்கவே இது அவ்வளவுதான், இது போல கிடைக்காது அப்படின்னு நினைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த நினைச்சுன்னு இருக்கிறதா தான் தேவன் என்ன செய்ய விரும்புறாருன்னா உனக்கு கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த விரும்புறார். ஆமே. ஆனா இது யாருக்கு கொடுப்பாருன்னா தான் பிள்ளைகளுக்கு கொடுப்பார். யார் கொடுப்பாரு, எல்லாருக்கும் தேவன் கொடுத்துட மாட்டார் இல்லையா? எத்தனை பேர் எங்க ஊர்ல இருக்கிற எல்லா பிள்ளைகளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு இன்னைக்கு வேலைக்கு போய் காசு வாங்கிட்டு வந்த உடனே ஒரு 1000 ரூபாய் வாங்குறீங்க, அப்படியே பேக்கரி போய் மொத்த சாக்கெட் வாங்கி ஊர்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு டேய் பிடிங்கடா அப்படி எத்தனை பேர் குடிப்பீங்க? ஒன்னும் கொடுக்க மாட்டேங்க இல்லையா? அப்படியே வாங்கின கூட முன்னால முடி போட்டு வச்சிருந்து வீட்டுல பிள்ளைங்களே இருந்தா கூட அந்த பிள்ளைங்கள்லாம் வெளியில போயிட்ட பிறகு அதுக்கு அப்பாரமா முந்தாடி அவுத்து அப்படின்னு கொடுப்பீங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன செய்ய மாட்டீங்க, வீட்டுல அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளை கூட சரி அதெல்லாம் போகட்டும் அப்படி இன்னைக்கு பாருங்க இதெல்லாம் வந்து வீட்டுல உட்காந்துக்குதுங்க. ஆனா வெளியில திட்டம், மனசுடைய திட்டம் என்னன்னு, இன்னைக்கு பாரு இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது, அதெல்லாம் வீட்டுக்கு அம்மா கூப்பிடுறாங்க வீட்டுக்கு போங்க, அம்மா கூப்பிடுறாங்க வீட்டுக்கு போங்க. அவன் சொல்லுவான் அம்மா கூப்பிடவே இல்லை, அம்மாக்கு தான் சொன்னாங்க, அம்மா அங்கதான் இருக்க சொன்ன. அவன் சொல்லுவான் அவனுக்கு பாரு பிள்ளைய பாரு வெள்ள நேரம் விட்டுட்டு தேடாம இருக்காளா பாரு, எதுக்காக எவ்வளவு வார்த்தை வச்சிருக்கா பிள்ளைக்கு கொடுக்கணும். அதுக்கு வேற ஒண்ணும் இல்ல, நம்ம வச்சிருக்கிறத என்ன செய்யணும், ஏன்னா அந்த பிள்ளைக்கு என்ன கொடுக்கும், பங்கு போட்டுல கொடுக்கணும். அப்ப நம்ம பிள்ளைக்கு வந்து எப்படி பங்கு போட்டு கொடுக்கறது, நம்ம பிள்ளைக்கு வாங்குறத எப்படி பங்கு போட்டு கொடுக்கறது. அதனால முதல்ல நைஸா அந்த பிள்ளைகளை அப்படி சொல்லிக்கிட்டு அப்படி அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து கொடுப்பாங்க பாத்தீங்களா? அதுதான் தப்பு. ஏன்னா அந்த அப்பா அம்மா தான் என்ன, என் பிள்ளை ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஆமே ஆமே. என் பிள்ளை அதான் தேவனை விருப்பம். திரும்ப திரும்ப கத்த சொல்றா, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் கத்த விரும்புறா. அது எப்ப முடியும் அப்படின்னா, நீ எது கிடைக்காது நினைச்சிருக்கிறியோ அதை உனக்கு கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த விரும்புற. ஆமே. எது கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்சிருக்கிறியோ அதை கொடுத்து உன்னை தேவன் என்ன செய்விக்கிறா, உன்னை சந்தோஷப்பட வைக்க விரும்புறா. அது கிடைக்கணும்னா நாம அவருடைய பிள்ளையா இருக்கணும், நம்ம அவருடைய பிள்ளையா இருக்கணும். அது ஒரே ஒரு கண்டிஷன் தான், நீ அவருடைய பிள்ளைய மட்டும் வாழ்ந்துட்டீங்கன்னா போதும். அவருடைய பிள்ளைய மட்டும் நம்ம அவருடைய பிள்ளையா மட்டும் வாழ்ந்த காட்டாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் காட்டுறாங்க, இன்னைக்கு நிறைய பேர் காட்டுறாங்க, ஒரு பிள்ளைய போல காட்டுறாங்க. காட்டி புரிய வச்சது இல்லை, வாழ்ந்ததான் புரிய வச்சது. ஆமே. எங்க குடும்ப வீட்டுக்கு மேல ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க, அவங்க கிறிஸ்தவங்க. அது திருநெல்வேலி கிறிஸ்தவங்க. திருநெல்வேலினாக்க பாரம்பரியமா கிறிஸ்தவங்க இருக்கிறவங்க. அவங்க வந்து இங்கே செங்கத்துக்கு வந்து கிட்ட 2 வருஷம் ஆயிடுச்சான். எங்களுக்கு தெரியல, இப்போ தான் போன மாதம் வீட்டுக்கு மேலே குடும்பம் வந்தாங்க. சரி எங்களுக்கு கிறிஸ்தவன்னு ஒன்று எனக்கு கொஞ்சம் அது வரல, மோட்டர் படம் தெரியாமல் இருந்தாங்க ஃபஸ்ட் நாள். சரி நான் வந்து அது மோட்டர் படம் இப்படி தான் சொல்லி கொடுத்துட்டு போனேன். உடனே அவர் வீட்டில் பார்த்தா பாட்டு படிச்சு
கிறிஸ்துவ பாட்டு படிச்சு நான் உங்களுக்கு கிறிஸ்டின் ஆமாம் நாங்கள் கிறிஸ்தவம் எனக்கு பரவாயில்ல சரி ஒரு ஆத்மா கிடச்சிச்சு அப்படின்னு நினைச்சு நல்ல வேலை மோட்டர் போட சொல்லி என்ன பண்ணார் ஒரு ஆத்மா கிடச்சின்னு உடனே சொன்னார் சரி இப்போ சர்ச்சைக்கு எங்கே போகிறீங்க அப்படின்னு உடனே அவர் அவங்க அப்பா பேசினார் எங்கள் மருமக கொஞ்சம் எப்பயாவது ஒரு முறை சர்ச்சைக்கு போவான் ரெகுலராக போக மாட்டேன் நான் கூட கம்பல் பண்ணேன் நான் கடப்பா அப்படின்னு நினச்சேன் கொஞ்சம் கூட தான் நினைச்சேன் ஒரு ஆத்மா கிடைச்சிச்சுன்னு. ஆனால் அவர் என்னோட சொல்லாரு நான் என்ன செய்ய மாட்டேன். சரி இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு. எங்கேயும் சர்ச்சைக்கு போனதில்ல. அருமையான கிறிஸ்தவுக்கு 2 வருஷமா எங்கே போனியா? நானும் எவ்வளவோ கூப்பிட்டு கிடக்குறேன். நான் சொல்கிறேன் 5 மணிக்கு இருக்குதுங்க, 10 மணிக்கு இருக்குதுங்க, நீ 6 மணிக்கு கூட வாங்கன்னு சொல்லி பார்த்தேன். அவர் ஒன்றும் வரல. சரி 11 மணிக்கு கூட வாங்கன்னு சொல்லி பார்த்தேன். 10 மணிக்கு சரி 11 அப்படியாவது என்ன செய்யட்டும், முதல்ல காண வைக்கட்டும். 11 மணிக்கான வாங்க. அது என்ன, நான் வீட்டை வளர்ப்புறம் நானே கவனிக்கிறது இருக்கிறதுனால என்ன செய்ய முடியல, வர முடியல, எல்லாம் நானே பார்த்துக்கணும். அதனால நீங்கள் எப்பயாவது கன்வென்ஷன் வச்சிங்கன்னா சொல்லுங்க வரேன். கன்வென்ஷனா ஸ்பெஷல் மீட்டிங், கன்வென்ஷன்னா ஸ்பெஷல் மீட்டிங் எப்பயாவது வச்சிங்கன்னா சொல்லுங்க. அப்போ நாங்கள் என்ன வரோம்? அப்போ இவங்க என்ன கிறிஸ்தவங்க? இவங்க கன்வென்ஷன் கிறிஸ்தவங்க. என்ன கிறிஸ்தவங்க? இவங்க எப்போ தான் சர்ச்சைக்கு போவாங்க? எப்போவாவது ஸ்பெஷல் மீட்டிங் வச்சா அது போவாங்க. நான் சொல்கிறேன் 2 வருஷமா அங்கே இருக்கிறீங்க, ஒரு நாள் சர்ச்சைக்கு போனதில்லையா? இல்லை போனதில்லை, வீட்டிலே ப்ரேயர் பண்ணுவோம். நான் சொன்னேன் சர்ச்சைக்கு போகாது, வீட்டில் ஏதாவது ப்ரேயர் பண்ணுவேன். தமிழில் பழமொழி சொல்லுவாங்க, மாடு கண்ணு போட்டு கண்ணு மாடுதாலே மாடு பால் கறக்க மாட்டேங்குது, கண்ணு சேர்த்து போயிட்டா மாடு என்ன கால் கறக்க போகுது? மாடு கண்ணு தான் என்ன செய்யும்? கண்ணுக்குட்டியை பார்த்துட்டு மாடு என்ன செஞ்சிடும்? பாலை கொடுக்க, பாலை ஈஸியாக கறக்கலாம் இல்லையா? மாடு என்ன செய்ய மாட்டேங்குது? கண்ணுக்குட்டியை முன்னாடி வச்சுட்டே மாடு என்ன செய்ய மாட்டேங்குது? பால் கறக்க மாட்டேன்னா கண்ணுக்குட்டி செத்து போயிட்ட மாடு என்ன கறக்க மாட்டேங்குது? சர்ச்சைக்கு வந்திருக்கிறவங்க நாங்கள் உருட்டி எடுத்தாலே என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. இவர் வீட்டில் உட்காந்து என்ன செய்யறாரா? இவர் ஜோபடி இது எந்த காது நடக்க போற காரியம் அப்படின்னு நினைச்சிட்டு, அந்த மாதிரி கிறிஸ்தவங்களா காட்டாதீங்க, கிறிஸ்தவங்களா வாழுங்க. ஆமே, இயேசுவின் பிள்ளைகளை என்ன செய்யாதீங்க. இப்ப அவங்க கேட்ட என்னது? நாங்க கிறிஸ்டியன். நாங்க எப்ப சர்ச்சைக்கு போவீங்க? கன்வென்ஷனுக்கு சர்ச்சைக்கு போவோம். கன்வென்ஷனுக்கு புரியுது சொல்ல. ஸ்பெஷல் மீட்டிங் நம்ம 3 நாள் கூட்டம் வைப்போம் இல்லையா? 3 நாள் 2 நாள் கூட்டம் வைக்கணும், வெளியில யாரும் கூட்டம் வைக்கணும் இல்லையா? அந்த மாதிரி கூட்டம் தான் சொல்லுங்க, நாங்க வரோம். மற்றபடி நாங்க என்ன செய்ய மாட்டோம். நாங்க வாரம்னா சர்ச்சைக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க யாரு? கிறிஸ்தவங்களா காட்டுவாங்க, கிறிஸ்தவங்களா வாழல. இவர்களுக்கு தேவன் எல்லா நாளும் சந்தோஷம் வைக்க மாட்டார். இவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாரு? ஒரு நாள் எல்லா நாளும் என்ன செய்ய மாட்டார். வயசானவர் தான், அவர் படுற பாடு படாத பாடு, அவளை பாடு. நான் சொன்னேன், ஏன் அவளை பாடுபடுற? இதனாலதான் அவளை பாடுபடுற இல்லையா? 2 மணி நேரம் உட்காந்து வீட்டுல, இன்னும் சொல்ல போனா மருமகளுக்கு இவ்வளோ நாள் முழுசும் உழைக்க முடியுது. அந்த பிள்ளைய அவர் தான் பாத்துக்கிறார், பிள்ளைய பாத்துக்கிற எல்லாம் பண்ண. ரைட்டு, சரியா? சரி, என்னதான் தூங்கப்படுத்த நைட்டெல்லாமா பகலெல்லாமா தூங்கி நிற்பாங்க. நான் சொன்னேன் அவன் தூங்குவா அப்படின்னா, நான் சொன்னேன் 8 மணி வரை தூங்குவாங்களா? ஆமா. சரி, அதுக்கு மேலே முடிச்சு நடக்க, ஏன்னா 20 மணி தூங்கினா இருக்க முடியும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். எவ்வளவு நேரம் தான் என்னதான் நீ படுத்த, எவ்வளோ டயர்டா படுத்தாலும் என்ன செய்ய முடியும்? தூங்கலாம் இல்லையா? நான் சொன்ன ஒருவேளை நான் சொன்னேன் என்ன 12 மணிக்கு படுத்தா கூட சரிங்க, அதே மாதிரி கடந்த 2 மணி ஆனால் அதுக்கு மேலே தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. அதுக்கு மேலே அந்த மேக்சிமம் நைட்ல நாங்க தூங்குற நேரமே ஒரு 3 மணி நேரம் தான். நான் அதுக்கு மேல தூங்கணும்னு நினைச்சா கூட என்ன செய்யுது? சப்போஸ் நாளைக்கு காலையில் எங்கன்னா டிராவல் பண்ணணும், நம்ம என்ன வண்டியில போகணும், சரி கொஞ்ச நாள் தூங்கலான்னு கண்ணை மூணு என்ன செய்ய மாட்டேங்குது. என்னதான் இறுக்கி கண்ணை மூணா கூட அதுக்கு மேல ஜெபந்தான் ஓடுதை தவிர தூக்கம் வர மாட்டேங்குது. நான் சொன்னேன் என்னதான் கஷ்டமா இருந்தா கூட தான் எப்படி தூக்கம் வரும்? குறிப்பிட்ட லெவல் மேல தூக்கம் வராது தானே. சரி, இந்த அம்மா தூங்கினே இருக்கிறாங்களா? சின்ன பிள்ளை தான், ஒரு குழந்தை தான், சின்ன பிள்ளை தான். பார்த்தா என்னதான் அவளுக்கு தூக்கம் வரும்? அப்படி ஒன்று அந்த அளவுக்கு கூட அப்படி மிஞ்சி போனால் 8 மணி வரைக்கும் கூட தூங்கலாம், 9 மணிக்கு மட்டும் தான் தூங்கலாம். அதுக்கு மேலே சும்மா தானே கிடக்கணும். இங்கே சும்மா கிடக்கணும், அங்கே வரலாம் இல்லை, அப்படி கூட என்ன செய்ய மாட்டேங்குது. இது என்னன்னாக்கா கிறிஸ்தவனை காட்டுகிற கூட்டம், கிறிஸ்தவனை வாழ்ற கூட்டம் இல்லை. ஆமே, இந்த கூட்டமா நாம இருந்துடக்கூடாது. எந்த கூட்டம்? இந்த கன்வென்ஷன் கிறிஸ்தவனை ஓடியே போயிடு. கன்வென்ஷன் கிறிஸ்டியன் என்ன பண்ணிடுங்க, ஓடியே போயிருங்க. அது நிறைய சர்ச்சைங்க இருக்கு, இங்கே ஒத்து வராது உங்களுக்கு. எது? இந்த கன்வென்ஷன் கிறிஸ்தவனுக்கு எப்பயாவது ஆடிக்கு ஒரு நாளைக்கு, அமாவாசை நாளைக்கு வந்து அப்படி தலையை கண்ண நானும் உயிரோடு இருக்கிறேன் அப்படி காட்டிட்டு போற கிறிஸ்தவனை ஓடி போயிடுங்க, இங்க வராதிங்க. இது உங்களுக்கு ஒத்து வராது. இது எப்படிப்பட்ட கிறிஸ்தவனா? இது தினந்தோறும் சர்ச்சைக்கு வர இடம். இது தினந்தோறும், இது வாரத்துக்கு ஒரு நாள் கூட இல்லை, இது தினந்தோறும். புரியல?
இந்த சர்ச்சு வாரத்துக்கு ஒரு நாள் கூட வந்து போற சர்ச் இல்ல, இது தினந்தோறும் வந்து போற சர்ச்சு. ஆமே, இது தினந்தோறும் எங்க வரணும்? இது தினந்தோறும் சர்ச்சுக்கு வரணும். இது அந்த மாதிரி சர்ச்சு. நீங்க கன்வென்ஷன் கிறிஸ்தவங்க போயிடுங்க, சரியா? கன்வென்ஷன் கிறிஸ்தவங்க நாங்க எப்பயாவது ஒரு நாள் வருவோம்னா நீங்க என்ன பண்ணுங்க, இப்பவே அழகா ஒரு பாட்டு பாடுற பைபிள் தூக்கி போடியே போயிட்டுங்க, உள்ள வந்து உட்காந்துக்காதீங்க. அதனால அப்படி இருக்கு, அது மாதிரி காட்டாதீங்க. வாழணும், கிறிஸ்தவ செய்யணும், வாழணும். ஒரே ஒரு கதை சொல்ல முடிக்க போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு கதை விரும்புறேன். திரும்பத்தமா கதை செஞ்சில போடுறேன், திரும்பத்தமா கதை செஞ்சில போடுறான். உன்னை ரொம்ப சந்தோஷமா வைக்கணும் விரும்புறேன், உன்னை ரொம்ப சந்தோஷமா வைக்கணும் விரும்புறேன். என் பிள்ளை எப்படி இருக்கணும்? என் முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். என் பிள்ளைய முன்னாடி ரொம்ப நான் பார்க்கும்போது எப்படி இருக்கணும்? அம்மா பார்க்கும்போது பிள்ளை எப்படி இருக்கணும்? வெளியில எங்கன்னா போயிட்டு வர அம்மா பார்க்கும்போது அழுதான், பிள்ளை அழுதுச்சுன்னா அவ்வளவுதான், அது என்ன ஆகுன்னு அவ்வளவுதான், அப்படி இருக்கும். அப்படி இல்லையா? ஆனா அம்மா வரும்போது பிள்ளை எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருந்துச்சுன்னா அப்படியே தூக்கிப்பாங்க. அழுதுச்சுன்னா என்ன ஆச்சோ ஏது ஆச்சோ அப்படி பதறி போங்க இல்லையா? அப்படி ஆண்டவர் பண்ணா பார்க்கும்போது என் பிள்ளை எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். எப்படி சந்தோஷம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அந்த ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா ஒன்னே ஒண்ணு செய்ய, என் பிள்ளைய காட்டாத, என் பிள்ளைய வாழ்ந்து, என் பிள்ளைய காட்டாத, என் பிள்ளையா வாழ்ந்துரு. என் பிள்ளைய மட்டும் நீ வாழ்ந்துட்டனா உன்னை ரொம்ப சந்தோஷமா நான் ரொம்ப ஒரே ஒரு ஆளு மட்டும் வேகமா சொல்லி நான் முடிக்கிறேன். அப்படி ஒரே ஒரு ஆளு கிடைக்காததை கிடைக்க பண்ணி கர்த்தர் செய்கிற ஒரு காரியத்தை அவனை சந்தோஷமா ஆக்குவதற்காக மாத்திரமே கர்த்தர் செய்கிற ஒரு காரியத்தை லூக்கா 4ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு நேரா வேதத்தை திருப்பினீங்கன்னா 25வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 25. அன்றையோ எலியாவின் நாட்களிலே 3 வருஷமோ 6 மாதமோ வானம் அடைக்கப்பட்டு தேசம் எங்கோ மிகுந்த பஞ்சம் உண்டாயிற்று. இஸ்ரவேலுக்குள் எத்தனையோ விதவைகள் இருக்கிறாங்க. இஸ்ரவேலுக்குள்ள இப்ப நம்ம ஊர்ல எவ்வளவோ விதவைங்க இருக்கிறாங்க இல்லையா? ஆனா எல்லா விதவைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்பல. அப்படி சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள், ஆனாலும் அப்படின்னு அர்த்தம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா என்னும் ஊரில் உள்ள ஒரு விதவையின் வீட்டிற்கே அனுப்பினான். அதுதான் நம்ம சாரிபாத் விதவைன்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் யாரு? இந்த சரப்தா என்ற ஊர் தான் சாரிபாத் அப்படின்னு 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல இவங்களை பத்தி முழுமையா எழுதப்பட்டிருக்கு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றா, இந்த ஊர்ல எத்தனையோ விதவைங்க இருக்கிறாங்க, எல்லாமே அவர் ஊர் தான். இஸ்ரவேல்னா எல்லாமே ரட்சிக்கப்பட்டவங்க, எல்லாமே ரட்சிக்கப்பட்டவங்க, எல்லாமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க. நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணவங்க, இவங்கெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, ஆண்டோட பிள்ளையா காட்டுறவங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருமே என்னை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் எத்தனையோ விதவைகள் இருக்கிறாங்க, அந்த விதவைகளை எல்லாம் ஆசீர்வதிக்க நான் விரும்பல. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ 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 விதவைகள் இருக்கிறாங்க, அத்தனை விதவைகளையும் நான் என்ன செய்ய விரும்பல, ஆசீர்வதிக்க விரும்பல. அந்த ஊர்ல இருக்கிற ஒரே ஒரு விதவையை மட்டும்தான் நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன். ஆமே, இந்த ஒரு ஆனா இன்னைக்கு நம்ம இருப்போமா? இன்னைக்கு நம்மளை பார்த்து இந்த சபையில எவ்வளவு பேர் இருந்தாலும் இதுல ஒரே ஒரு ஆளு ஆசீர்வதிக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுவாரனா, அந்த ஒரு ஆளு நீங்களா இருப்பீங்களா? நான் கேட்கறது புரியுது உங்களுக்கு? ஆண்டவர் என்ன சொல்றாரு, இஸ்ரவேல்ல எத்தனையோ விதவைகள் இருக்கிறாங்க, ஆனா எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறது எனக்கு விருப்பம் இல்ல. நான் ஒரே ஒரு ஆளை என்ன செய்ய விரும்புறேன், நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றத போல இன்னைக்கு இந்த சபையில இவ்வளவு பேர் இருந்தாலும் உன்னை ஒரு ஆளை ஆசீர்வதிக்க விரும்புறேன்னு சொல்ற இடத்துல அந்த ஒரு ஆளா இன்னைக்கு நீங்களும் நானும் இருப்போமா? நிறைய கூட்டத்துல ஒன்னா நாம இருப்போமா? அந்த ஒரு ஆள் கூட்டத்துல ஒரு ஆளா இருப்போமா? இன்னைக்கு ஆண்டவர் எல்லாரும் என்ன செய்ய விரும்பல, ஆசீர்வதிக்க விரும்பல. எத்தனையோ விதவைகள் இருக்கிறாங்க, ஆனா எல்லாரும் என்ன செய்ய விரும்பல, எல்லாரும் என்ன செய்ய விரும்பல, நான் ஆசீர்வதிக்க விரும்பல. ஆனா அதுல இருக்க ஒரே ஒரு விதவையை நான் என்ன செய்ய விரும்புறேன், நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன்னு சொல்லுவாரானா, அப்ப இத்தனை பேர் வந்திருந்தாலும் இத்தனை பேரையும் தேவன் ஆசீர்வதிக்க என்னவா இல்ல, விருப்பமா இல்ல. ஆனா ஒருத்தரை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு, அந்த ஒருத்தர் நீங்களா இருப்பீங்களா?
நீ எத்தனை பேரு ஆண்டவர் இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஆளை ஆசீர்வதிக்க நினைச்சிட்டாருன்னா அது என்னதான் ஆஸ்வதிப்பாரு? என்ன தவிர யாரும் என்ன செய்ய முடியாது, ஆஸ்வதிக்க மாட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு நான் பிள்ளைய வாழ்றேன் அப்படின்னு சொல்ற ஒரு மன திருப்தி உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. என்ன திருப்தி? என்ன மன திருப்தி? இங்க ஆண்டவர் வர வச்சுக்கோங்களேன். இப்ப ஆண்டவர் ஒரு ஆளை ஆஸ்வதிக்க விரும்புறார் அப்படின்னா கட்டாயமா என்னதான் ஆஸ்வதிப்பார். ஏன்னாக்க அந்த அளவுக்கு அவருடைய பிள்ளையா நான் வாழ்றேன், அந்த அளவுக்கு ஒரு பிள்ளையா நான் வாழ்றேன். அந்த ஒரு மன திருப்தி உங்களுக்கு வருதான்னு பாருங்க. அந்த மன திருப்தி நமக்கு வந்துடுச்சுன்னா நிச்சயமா கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு, ஆசீர்வதிச்சிருவார் இல்லையா? அதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்படின்னா இஸ்ரவேல்ல ஏகப்பட்ட விதவைக்கிறங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்கணும், ஆசீர்வதிச்சிருக்கணும். அவர் சொல்றாரு, எத்தனையோ விதவைகள் இருந்தாலும் எத்தனையோ பேர் இருந்தாலும் நான் என்ன செய்ய விரும்பல, நான் ஆசீர்வதிக்க விரும்பலப்பா. ஆனா இந்த ஒரே ஒரு விதவையை நான் என்ன செய்ய விரும்புறேன், ஆசீர்வதிக்க விரும்புறேன். அந்த விதவையை ஆசீர்வதிப்பதற்காக எலியாவை கிட்டத்தட்ட சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம 10 நாள் நடக்க வச்சிருக்கிறார். யாரு? எலியாவை நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா இப்ப பாக்கணும்னா அந்த தீரு சீதோன், அந்த தீரு அப்படின்றது இஸ்ரவேல் மேப்ல மேல இருக்கும், சரப்தா அப்படின்றது இஸ்ரவேல்ல கீழே இருக்கும். கிட்டத்தட்ட 10 நாள் அவர் நடந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை நாள்? கிட்டத்தட்ட 10 நாள் எலியா என்ன செஞ்சிருக்கிறாரு, நடந்து அந்த ஊர்ல இருந்து இந்த சரப்தான்ற ஊருக்கு வர்றதுக்கு 10 நாள். அப்ப மழையே கிடையாது, தண்ணியே கிடையாது, சாப்பாடே கிடையாது. தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம ஒரு விதவையை ஆசீர்வதிக்க 10 நாள் அவரை நடக்க வச்சு கொண்டு வந்து ஒரு விதவையை ஆசீர்வதிக்கிறார்னா அவர் சொல்றாரு, அது எந்த நேரத்தை ஆஸ்வதிக்கிறா, எப்படிப்பட்ட ஆஸ்வதிக்கிறா, ஒரு சரியான நேரத்துல வந்து நம்ம ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறவர். தேவையில்லாத நேரத்துல ஆஸ்வதிக்கிறவர் அல்ல, சரியான நேரத்துல வந்து தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், ஆஸ்வதிக்கிறார். அது பாருங்க, 4 நாளைக்கு முன்னாடி வர வைக்கல, 10 நாளைக்கு பின்னாடி வர வைக்கல, சரியான நேரத்துக்கு. இன்னைக்கு எளியா எளிமை நடந்தாதான் அந்த அம்மாவுக்கு என்னைக்கு ஆசீர்வாதம் தேவையோ அந்த நாள் அவ கரெக்டா என்ன செய்ய முடியும், இவ போ நிக்க முடிய வைக்கணும்னு அவரை சரியா நடத்தி கொண்டு வந்து அந்த அம்மாவை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், ஆசீர்வதிக்கிறார்னா அந்த அம்மா செஞ்ச காரியம் என்ன? எத்தனையோ விதவைகள் இருக்கிறாங்க, ஆனா ஆண்டவரே சொல்றாரு, எனக்கு என்ன இல்ல, ஆசீர்வதிக்க விருப்பமே இல்லப்பா. ஆசீர்வதிக்க அதாவது ஆண்டவர் கையில நம்ம கையில இருந்து நம்ம விருப்பத்தோட கொடுக்கறதும் ஒண்ணு இருக்குதா? விருப்பம் இல்லாம கொடுக்கறதும் ஒண்ணு இருக்கா? விருப்பத்தோட கொடுத்தா எப்படி இருக்கும், விருப்பம் இல்லாம கொடுத்தா எப்படி இருக்கும்? விருப்பத்தோடு எவ்வளவு கொடுத்தா எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். விருப்பம் இல்லாம கொஞ்சம் கொடுத்தா கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும். விருப்பம் இல்லாம கொஞ்சம் ஒரே 1 ரூபாய் போனா கூட வீணா 1 ரூபாய் போயிடுச்சு, வீணா 1 ரூபாய் போயிடுச்சு, வீணா 1 ரூபாய் வீணா போச்சு, வீணா 1 ரூபாய் வீணா போச்சு. ஆனா அதே ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் டீ வாங்கி கொடுப்பான், அது கஷ்டமே தெரியாது. ஏன்? அது நம்ம விருப்பத்தோட செஞ்சது. இன்னைக்கு ஆண்டவரை விருப்பத்தோட நமக்கு கொடுப்பாரா, கஷ்டத்தோட கொடுப்பாரா, இல்ல வருத்தத்தோட கொடுப்பாரா? விருப்பத்தோடையும் வாங்க முடியும், வருத்தத்தோடையும் வாங்க முடியும். ஆண்டவர் எப்படி வாங்க முடியும்? அப்பா கிட்ட அம்மாட்ட பிள்ளை விருப்பத்தோடையும் வாங்க முடியும், வருத்தத்தோடையும். விருப்பத்தோடையும் நம்ம கொடுக்க ஆண்டா அப்பா அம்மா கொடுப்பாங்க, வருத்தத்தோடையும் கொடுப்பாங்க. இன்னைக்கு நமக்கு கொடுக்கும் போது விருப்பத்தோட அப்பா அம்மா கொடுப்பாங்களா, வருத்தத்தோட அப்பா அம்மா கொடுப்பாங்களா? ஒரே அப்பா அம்மா யாரு? ஆண்டவர் இயேசு. இன்னைக்கு நமக்கு கொடுக்கறத விருப்பத்தோடு கொடுப்பாரா, வருத்தத்தோடு கொடுப்பாரா? அடுத்த படிக்க கொடுத்தா வருத்தத்தோடு கொடுக்கலாம், நம்ம படிக்க கொடுத்தா விருப்பத்தோடு கொடுப்பாங்க. ஆமே, நம்ம பிள்ளைக்கு கொடுத்தா எப்படி கொடுப்போம், விருப்பத்தோடு கொடுப்போம். எல்லாத்தையும் அழிச்சு எடுத்துக்க உங்களுக்கு தாங்குவோம். அடுத்த படிக்கணுமோ செத்தா கொடுத்துட்டு அப்படி போயிட்டு சொல்லிடுவோம். ஏன்? அது கொடுக்க கூட நமக்கு வருத்தம் தான். எது சரி இருக்குது, பிள்ளைய விட்டுட்டு எப்படி சரி சங்கடமா இருக்கு, சின்ன பிள்ளையா இருக்கு, என்ன பண்ணும், சரி அப்படின்னு என்ன செய்வோம், அது ஏதாவது ஒண்ணு கொடுப்போம். அது எப்படி? வருத்தத்தோட தான். ஒண்ணு கொடுக்க விருப்பமெல்லாம் கிடையாது, சரி இருக்குது சின்ன பிள்ளை எப்படி விட்டுட்டு அப்படின்ற நினைப்பட தான் கொடுக்கவே முடிய அந்த பிள்ளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு விருப்பத்தோட கிடையாது இல்லையா? அப்ப தேவன் என்ன விரும்புறான்? எத்தனையோ விதவை இருக்கிறாங்கப்பா, என்ன ஆஸ்வதிக்க என்னவே கிடையாது, விருப்பமே இல்லை. ஆனா அந்த ஊர்ல இருக்கிற ஒரே ஒரு அம்மாவை நான் என்ன செய்ய விரும்புறேன், நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன். ஆண்டவரை கேட்கணும், என்ன ஆண்டவரே, எல்லாருமே உங்களை ஏற்றுக்கொண்டவங்க தானே, எல்லாருமே உங்களை ஏற்றுக்கொண்டவங்க தானே, எல்லாருமே உங்களை ஆராதிக்கிறவங்க தானே, ஆனா எல்லாரையும்
மட்டும் ஆசீர்வதிக்காம இந்த அம்மாவை மட்டும் ஆசீர்வதிக்கிறதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னு கேட்டா, ஒரே ஒரு ஆண்டவர், நிறைய காரணம், அதுல ஒரு காரணம் சொல்லுவார். என்ன காரணம் சொல்லுவா? இப்ப 1 ராஜாக்கள் 17க்கு வாங்க. 1 ராஜாக்கள் 17க்கு வந்தீங்கன்னா அந்த நிறைய ரீசன், அதுல இன்னைக்கு நமக்கு தேவையான ஒரே ஒரு காரணத்தை அங்க ஆண்டவர் எனக்கு உணர்த்தத நான் சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். 8வது வசனம் 9வது வசனம். அப்பொழுது அவர் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு நான் அட்வைஸ் பண்ணல. ஆர்டர், அட்வைஸ் வேற, ஆர்டர் வேற. அட்வைஸ் வேற. இப்போ ஊர் எப்படி வீடு? மழை இல்ல, தண்ணி இல்ல. ஊர் அந்த வீடு எப்படிப்பட்ட வீடு? விதவை வீடு. விதவை விதவை வீடுனா வருமானம் இல்லாத வீடு. விதவை வீடுன்னு அர்த்தம் என்னப்பா? அந்த வீட்டுல யாரும் இல்ல, ஆம்பளை இல்ல. ஆம்பளை வீட்டுக்கு பண்ண என்ன செய்வோம்? சரி, ஆம்பளைக்கு கூலி எவ்வளவு, பொம்பளை கூலி எவ்வளவு? ஆம்பளைக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 650 ரூபா. பொம்பளைக்கு எவ்வளவு கொடுக்குற? 500 ரூபாய், 400 ரூபாய் அப்படி கொடுக்குறேன் இல்லையா? அவன் வேலையே செய்யல கூட எவ்வளவுதான்? 650 தான் இல்லையா? இவன் கஷ்டப்பட்டு வேலை செய்ய எவ்வளவுதான்? 400 500 தான் இல்லையா? ஆக மொத்தம் என்ன? அவனுக்கு காசு அதிகம், அவனுக்கு காசு அதிகம். சரியா? காரணமெல்லாம் கேட்காதீங்க. போ, அதெல்லாம் சொல்லாங்கன்னா போட, அது அவங்க விருப்பம். சரியா? அப்ப இருக்குது. இப்போ அந்த வீட்டுல என்ன இல்லைன்னா, ஒரு அதிகமான வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்கறாங்க. என்ன கிடையாதுன்னா ஆளு. அப்படின்னா வருமானத்துக்கே முதல்ல ஆள் இல்லை. ஒருவேளை இந்த அம்மா திறமையா இருந்து வேலைக்கு போய் அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க, வேலை செய்ய முடியாத நிலைமையில இருக்கிறாங்க இல்லையா? வேலை செய்ய என்ன செய்வாங்க? வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பெண்கள் இருக்கிறாங்க, வேலை செய்ய முடியுது, அவங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சாங்க. ஓகே, பரவாயில்ல இல்லையா? வேலை செய்ய முடியாத பெண்கள் தான் ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லையா? இப்ப வீட்டுக்காரனும் இல்ல, இவங்களால வேலை செய்ய முடியல, எப்படி சாப்பிடுவாங்க? அதனாலதான் அந்த வீட்டுல என்ன இருக்குது? அந்த சாப்பாடு குறைஞ்சிட்டே வருது. அந்த சாப்பாடு இப்ப அவங்க வேலைக்கு போய் என்ன இருக்கும்? அந்த குறையாது. எனக்கு இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு சாப்பிட்டுக்கலாம், இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு சாப்பிட்டுக்கலாம், அப்படி இருக்கலாம் இல்லையா? அப்ப சாரிபாத் எப்படி வீடுன்னா, ஒரு தங்கறத அந்த வருமானமே இல்லாத ஒரு வீடு. அந்த வீட்டுல தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? இப்ப அந்த அம்மாவுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இங்க பாருமா, நான் உன் வீட்டுல ஒரு ஆளை நான் அனுப்புவேன், நான் சொல்ற வரைக்கும் அந்த ஆளை என்ன செய்யணும்? நீ பராமரிக்கணும். பராமரிக்கணும்னா அவனுக்கு தேவையானதை எல்லாம் நீ கொடுக்கணும். உங்ககிட்ட இருக்கிறத கொடுக்கறது இல்ல, அவனுக்கு என்ன தேவையோ அதை நீ கொடுக்கணும். என்ன பராமரிக்கிறது? என்ன அர்த்தம்? உங்ககிட்ட இருக்குது, என்கிட்ட கஞ்சி தான் இருக்கு, நான் குடிச்சுக்கோப்பா, அது இல்ல. அவன் சிக்கன் கேட்டா கொடுத்துடணும். அவன் சிக்கன் கேட்டா, எனக்கு 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 சாப்பாடுலாம் காலையில பிடிக்காது, எனக்கு காலையில டிஃபன் தான் வேணும் அப்படின்னா டிஃபன் செஞ்சு கொடுக்கணும் இல்லையா? மத்தியானம் எனக்கு சைட் டிஷோட தான் சாப்பாடு வேணும்னா, நீந்தது பறக்கிறது மேயறதால இருந்தாதான் நான் சாப்பிடணும்னா அதை செஞ்சுதான் கொடுத்தாகணும். அதான் பராமரிக்கிறது. நைட்ல எனக்கு சுட சுட சப்பாத்தி வேணும்னா சுட்டு கொடுத்து தான் ஆகணும், வேற வழியே. சரி, காலையில் இருக்குது செஞ்சது இருக்கிற மீதி இருக்குது, நைட் சாப்பிட்டுக்கலாம், காலையில் மத்தியானம் செஞ்சதுன்னா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். நான் என்ன செஞ்சு ஆகணும்? என்ன செஞ்சு ஆகணும்? சுட சுட எனக்கு வேணும்னா சுட சுட நெருப்பு வெளி கொடுத்து தான் ஆகணும், வேற வழி இல்லை இல்லையா? வீட்டுல கேட்பாங்க இல்லையா, சுட சுட என்ன இருக்கு? அடுப்புல நெருப்பு இருக்கு, அடுப்புல என்ன இருக்கு? அதுதான் சுட சுட இருக்கு, ஏன்னா அதை எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருக்கு, வேற என்ன செய்ய? அப்படி கேட்பாங்க. அதான் பராமரிக்கிறது. இப்ப எளிய ஆண்டவர் என்ன செய்யறாரு? உங்ககிட்ட இருக்கிறத கொடுத்து மேனேஜ் பண்ணாத, அப்பனா நீ பராமரிக்கணும்னா அவன் என்ன உங்ககிட்ட கேட்கணும் அதை நீ கொடுக்கணும். அது என்ன கேட்டாலும் அதை என்ன கேட்டாலும் கொடு. இவங்க இந்த வேலை கொடுக்க. வீடு எப்படிப்பட்ட வீடு? விதவை வீடு இல்லையா? இன்னும் சொல்ல போனா வருமானமே இல்லாத, இவனும் வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியாத வீடு, வருமானம் யாரும் சம்பாதிச்சு கொண்டு வந்தோம் கொடுக்காத வீடு. ஆக மொத்தம் எந்த வருமானமே இல்லாத ஒரு வீட்டுல ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு ஆளை அனுப்புவேன், அவனை நீங்க பராமரிக்கணும். எவ்வளவு நாள் தான் சொல்லல, ஒரு நேரம் அப்படின்னா கூட என்ன செய்யலாம்? சரி, அக்கம் பக்கம் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி கொடுத்து என்ன செய்யலாம்? சரி, கர்த்தர் சொல்றாரு என்ன பண்றது, அப்படி மேனேஜ் பண்ணி கொடுத்து அனுப்பிடலாம் இல்லையா? ஆனா அவர் சொல்றாரு, ஒரு நாள்னு சொல்ல, 2 நாள்னு சொல்ல, நான் சொல்ற வரைக்கும் நீ பராமரிக்கணும். இவர் எப்ப சொல்லுவாரு தெரியல. இவர் எப்ப சொல்லுவாரு? இப்ப வர்ற ஆளு எப்ப போவாருன்னு, வந்த சாயங்காலம் வந்த விரும்பாரி ராத் தங்கிடுவார் இல்லையா? சாயங்காலம் வந்த விருந்தாளி என்ன போயிடுவாங்க? ராத் தங்கிடுவாங்க இல்லையா? அதுபடி இந்த வர்ற விருந்தாளி இவர் தங்கத்தையே வர்றவர், இவர் வந்துட்டு போறவருக்கு வரல. வர்றது எதுக்கு? வர்றதே தங்கறதுக்கு தான். வர்றதே
வர்றது எப்படிப்பட்டவன்னு சொல்லல, யாருன்னு சொல்லல, ஒரு ஆள் அனுப்ப வந்தா சொல்லிட்டாரு. இப்ப இந்த அம்மாக்கு மண்டை பிச்சுக்கணும். என்னது, வர்றவன் ஒருவேளை நம்ம கொடுக்குற கஞ்ச கூட குடிச்சிக்கினா பரவாயில்ல, கஞ்ச கூட குடிச்சிக்கினா பரவாயில்ல, இல்ல எனக்கு இப்படிதான் வேணும், எனக்கு அப்படிதான் வேணும் அப்படி. நம்ம வீட்டுல பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, சிலதப்பட்ட பழைய சாப்பாடு கொடுத்தா கூட என்ன பண்ணும், சாப்பிட்டு போயினே இருக்கும். சில பட பழைய படம் பார்த்த உடனே எனக்கு வேணாம் பசிக்கல அப்படி சொல்லணும் இல்லையா. பெரிய பிள்ளையும் சொல்றது, சின்ன பிள்ளையும் சொல்றது இல்லையா. பெரிய பிள்ளை எந்த பிள்ளை, பெரிய பிள்ளை இல்லையா, பிறந்த பெரிய பிள்ளை இல்ல, பிறக்காத ஒண்ணு பெருசா இருக்கு பாரு, அதுதான் சொல்லுது. என்னது, பழசு எனக்கு அது நீ சாப்பிட்டுக்கோ, எனக்கு வேணாம், நீ சாப்பிடுவேன்னு சொல்லிதான் தைரியம் என்ன பண்ணிட்டேன் வச்சுட்டேன், நீ இப்ப வேணான்ட்டா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாது. என்ன பண்ணு, சுட சுட எல்லாம் செஞ்சு கொடு அப்படின்னு போக, சுட சுட போய் எல்லாம் செஞ்சு கொண்டு கொடுத்தாதான் பெரிய பிள்ளையும் சாப்பிடுது இல்லையா. சின்ன பிள்ளையும் அப்படிதான் இருக்கு, பெரிய பிள்ளையும் அப்படிதான் இருக்கு இல்லையா. அதனால பெரிய பிள்ளைங்கள்லாம் நிற்கும், சின்ன பிள்ளை கூட அடிச்சு படிச்சது பண்ணிடலாம். இந்த பெரிய பிள்ளை என்ன செய்ய முடியாது, இந்த பெரிய பிள்ளை வச்சு என்ன பண்றது, அப்படி ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி நமக்கு என்ன கஷ்டம், ஒருவேளை அந்த சின்ன பிள்ளைகளை போல அட்ஜஸ்ட் பண்ணி சரி கிடி அப்படின்னு சாப்பிட்டீங்கன்னா பரவாயில்ல, இந்த பெரிய பிள்ளைகளை போல அதெல்லாம் முடியாதுன்னு நம்ம என்ன செய்ய அப்படின்னு ஒரு பக்கம். ஆனா ஒன்னே ஒண்ணு, கர்த்தர் சொல்லிட்டாரு செஞ்சிருவேன், கர்த்தர் சொல்லிட்டாரு அவ்வளவுதான். என்னால முடியுதோ முடியலையோ, என்னால சொல்லிட்டாரு நான் செஞ்சிருவேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார் அவ்வளவுதான். அவர் சொல்லிட்டாருன்னா என்னவே கிடையாது, மறுப்பே கிடையாது. அவர் சொல்லிட்டாரு வச்சுக்கோங்க, நான் மறுப்பு என்ன செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு அந்த 9ஆம் வசனம், நீ எழுந்து சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்க இருக்கிற ஒரு விதவைக்கு சொல்லியிருக்கேன்னு சொல்லல. கட்டளை அர்த்தம் ஏமா அனுப்புவேன் பராமரி, அந்த மாதிரி என்ன சொல்லியிருக்கணும், சரி அவ்வளவுதான். என்னதான் என்னன்னு சொல்ல, இடையில ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். அதெல்லாம் எங்க தலைமை பாஸ்டர் 2 வார்த்தை சொன்னாரு. இந்த 2 வார்த்தை இருந்துச்சுன்னா குடும்பத்துல எப்பவுமே பிரச்சனை இருக்காதுன்னு. ஒண்ணு சரி, இன்னொன்னு சாரி. ஒண்ணு சரி, இன்னொன்னு இது 2 இருந்துச்சுன்னா குடும்பத்துல என்னவே கிடையாதான். எது சொன்னாலும் சரி இல்லையா, ஏதாவது நெஞ்சு பேசுனா சாரி. சரியும் சாரியும் ஒரு வீட்டுல 2 தான் இல்லையா, 2 எஸ் 2 சா. ஒண்ணு சரி, இன்னொன்னு சாரி. இது 2 இருந்துச்சுன்னா ஒரு குடும்பத்துல என்னவே கிடையாது. இது 2 இல்லாம போனதான் பிரச்சனை எனக்கு. என்னது, சரியும் கிடையாது சாரியும் கிடையாது இல்லையா. நான் சொன்னது சரியோ அப்படி சரிங்க சரிமா அப்படின்னு கிடையாது, சாரிமா சாரிங்கன்னு சொல்ல கிடையாது இல்லையா. இந்த சரியும் சாரியும் இல்லாம போனதுனாலதான் ஏகப்பட்ட பிரச்சனை குடும்பத்துல இல்லையா. அப்ப சொல்லிட்டான், ஒரே அவ புரிஞ்சுக்கிட்டான். என்னது, குடும்பத்துல பிரச்சனை இல்லாம இருக்குன்னா சரி, யார் புரிஞ்சுக்கிட்டான், இத சாரி பார்த்து மெதுவா புரிஞ்சுக்கிட்டு. இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஒரு ஆளை அனுப்புவேன், நீ பராமரி. அவன் என்ன கண்டுபிடிச்சிட்டா, சரின்னு சொல்லாம போயிட்டா பிரச்சனை ஆயிடும், சரின்னு சொல்லாம போயிட்டா பிரச்சனை ஆயிடும் இல்லையா. அவ கண்டுபிடிச்சிக்கினா, அப்ப என்ன கண்டுபிடிச்சிக்கினா, சரி சாரி. என்ன கண்டுபிடிச்சினா, முழு பிரசங்க ஞாபகம் இல்ல கூட பரவாயில்ல, என்ன கண்டுபிடிச்சு போயிடுங்க. சரி ஒண்ணு சொன்னா, ஏதோ கொஞ்சம் மிஞ்சினா முதல்ல சொன்ன இல்லையா, தண்ணி மிஞ்சினா உப்பு போட்டுக்கோ, உப்பு மிஞ்சினா தண்ணி ஊத்திக்கோ, அவ்வளவுதான் இல்லையா. சரின்னு பாரு, முடியாதுன்னா சாரி. இதுக்கு சாரின்னு பிறகு என்ன நடக்காது, ஒண்ணு நடக்காது இல்லையா. சரி அதான் சாரின்னு சொல்லிட்டானே, சரி அதான் அதுக்கு மேல ஒண்ணு நடக்காது இல்லையா. அப்ப ஒண்ணு கத்துக்கோ, ஒண்ணு சரி, இன்னொன்னு சாரி. ஆமே. அப்ப சாரி பத்தி என்ன கத்துக்கிட்டா, சரின்னு கத்துக்கிட்டான். என்ன கத்துக்கிட்டா, ஆண்டவர் என்ன சொன்னாலும் சரி, ஆண்டவர் என்ன சொன்னாலும் சரி, ஆண்டவர் என்ன சொன்னாலும் சரி. இந்த சரின்றத கத்துக்கிட்டா பத்தியா, இந்த சரின்னு மட்டும் நீங்க கத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில நலவு கடந்த சந்தோஷமா இருக்கலாம், எல்லையில்லாத சந்தோஷமா இருக்கலாம், அதிகப்படியான சந்தோஷமா இருக்கலாம். அதிகப்படியான சொல்றான், அவ சரின்னு கத்துக்கிட்ட பத்தியா, இந்த சரின்னு சொன்னது அவ வாழ்க்கையில என்ன கொண்டு வந்துச்சு தெரியுமா. வாசிக்கிறா 11ஆம் வசனம், 11ஆம் வசனம் 10ஆம் வசனம் கூட சேர்ந்து, அப்படியே அவன் எழுந்து அந்த பட்டணத்திலே அவன் வந்தபோது அவன் அவளை பார்த்து, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றான். என்ன கத்துக்கிட்டா, சரி. என்ன கத்துக்கிட்டா, நீங்க என்ன கத்துக்கணும், என்ன சொன்னாலும் சொல்லுவியா, முழிக்கிறேன் என்ன செய்ய,
அது எப்படி? அதுதானே வரமாட்டிருக்குது. எது? அந்த 2 இடத்து தான் என்ன செய்ய மாட்டேங்குது? 4 இடத்து வர மாட்டேங்குது, 2 இடத்து வர மாட்டேங்குது இல்லையா? சாரியும் வர மாட்டேங்குது, சரியும் வர மாட்டேங்குது. என்ன செய்ய? சரியும் வந்துடணும். எனக்கு வாயில என்ன வந்துடணும்? சரியும் வந்துடணும், 2 வந்துடணும், 4 வந்துடணும். ஆமே. சரி எத்தனை எழுத்து? 2 எழுத்து. சாரி எத்தனை எழுத்து? 4 எழுத்து இல்லையா? தமிழ் எழுத்து 2, அது தாய் எழுத்து 4 இல்லையா? இது 2 தான். நீ தமிழ் எழுத்துல இது 2 தான், அதுவும் 2 தான் இல்லையா? அப்ப 2 எழுத்து ஈஸியா வந்துடணும் இல்லையா? என்ன எழுத்து? சரி சாரி இல்லையா? சரி வந்துருமா? வாயில அடிக்கடி வந்துருமா? வரனாதான் பிரச்சனை ஆரம்பிக்குது இல்லையா? அப்ப எல்லாரும் வாயில என்ன வரல? அங்க இருக்கிற அநேக விதைகள் வாயில சொல்லியிருப்பாங்க, சரி வரல, சாரியும் வரல. அதனாலதான் ஒண்ணுமே வரல உங்களுக்கு. அதனாலதான். ஆனா இந்த அம்மா வாயில பாருங்க, ஆண்டவர் பராமரிக்கன்னா உடனே சரி நீட்டான் இல்லையா? உடனே எலியா சொல்றார், அது குடிக்க தண்ணி கொண்டு வானா பரவாயில்ல. எப்படி குடிக்கணுமா? ஒரு பாத்திரத்துல கொண்டு வான்றான். எவ்வளவு கொண்டு வா? ஒரு குடத்துல கொண்டு வா. ஏன்னா 10 நாளா தண்ணி குடிக்காம இருக்கிறேன், என்ன பண்ணு? ஒரு குடத்துல தண்ணி கொண்டு வா அப்படின்னு கேக்குறான். ஏற்கனவே ஊர்ல மழை இல்ல, ஊர்ல மழை இல்ல, தண்ணி எல்லாம் இல்ல, ஊரே காஞ்சி போச்சு, ஆறே வத்தி போச்சு, ஒண்ணுமே கிடையாது. என்ன தண்ணி குடிக்க? ஆனா சொல்றா சரி. என்ன சொல்றா? சரி. ஒண்ணே சொல்றான், ஒரு அப்பம் கொண்டு வா. சரி. ஒரு பெரிய அப்பம் கொண்டு வா. அப்பம் கூட அப்பம் அதுக்கு மாறு இல்ல, ஒரு சின்ன அடை கொண்டு வா. சரி. என்ன கத்துக்கிட்டா? சரி. 3 சரி. என்ன சரி? ஆண்டவர் சொன்னா சரி, ஆண்டவருடைய மனுஷன் சொன்னா சரி, எனக்கு அடுத்தவர் சொன்னாலும் சரி. ஆக மொத்தம் என்ன? சரின்ற ஒரு வார்த்தை என்ன கொண்டு வச்சு தெரியுமா? அடுத்த வசனம் படிங்க போ. அப்ப படிங்க 13ஆம் வசனம். அப்பொழுது எலியா 14 கர்த்தர் தேசத்து மலையை கட்டளையிட வரைக்கும் மட்டும் குறைவதும் இல்லை சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தார். என்ன செய்தான்? ஆண்டவர் சொன்னாலும் சரி, ஆண்டவருடைய மனுஷங்க சொன்னாலும் சரி. என்ன சொன்னாலும் சரி, ஆண்டவர் சொன்னாலும் சரி, ஆண்டவருடைய பிள்ளைகள் சொன்னாலும் சரி. ஆக மொத்தம் சரின்ற ஒரு வார்த்தை மட்டும் நம்ம வாயிலிருந்து வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா, சரின்றத மட்டும் பழக்கத்துல கொண்டு வந்துட்டோம்னா, இப்ப அடுத்த வசனம். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, பானையில் குறைந்து போகவும் இல்லை. அடுத்த முக்கியமான வார்த்தை. இந்த காரியங்கள் நடந்த பின்பு அவள் வீட்டார் அனைவரும், இவள் வீட்டார் 14ஆம் வசனம், கர்த்தர் தேச மலையை கட்டளை நாள் வரைக்கும் செலவழிந்து போகவும் இல்லை, குறைந்து போகவும் இல்லை என்றால் அவன் போய் செய்தான். அவளும் இவனும் அவள் வீட்டார் அனைவரும். நாளைக்கு நினைச்சா, நாளைக்கு என் பிள்ளை நானும் செத்து போயிடுவோம், நாளைக்கு நானும் என் பிள்ளையும், ஏன்னா சாப்பாடு இல்ல, நாங்க செத்து போயிட்டு போறோம். அப்படிதான் சொன்னாங்க. கொஞ்சம் மாவு இருக்கு, அதை செஞ்சு சாப்பிட்டு என்ன செய்ய போறோம்? நானும் என் பிள்ளை செத்து போயிட்டு போறோம். அப்ப நாளைக்கு என்ன கிடைக்காது? எனக்கு என் பானையில மாவும் இருக்காது, என் கடையத்துல எண்ணெயும் இருக்காது. இது கிடைக்காதுன்னு நினைச்சான். இது கிடைக்காதுன்னு நினைச்சா, அந்த கிடைக்காததை கிடைக்க வச்சது எதுன்னா, அவ ஆண்டோட பிள்ளையா காட்டல, ஆண்டோட பிள்ளையா வாழ்ந்தா. இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைய காட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா வாழ்றதுக்கு ஆள் இல்லை. வாழ்றதுல என்ன சொன்னாலும் சரி, ஆண்டவர் என்ன சொன்னாலும் உட்காருனா சரி, போனா சரி, வானா சரி, ஜெபினா சரி, உபவாசம்னா சரி, எது சொன்னாலும் சரி, எது சொன்னாலும் என்ன சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி. ஆண்டவரே நீங்க சொன்னாலும் சரி, உங்க பிள்ளைங்க சொன்னாலும் சரி, ஆண்டவரும் ஆண்டோடைய பிள்ளைகளும் சொல்லுவதற்கு சரி என்ற வார்த்தையை பலப்பாக கொண்டவள் இந்த சாரிபாத் விதவை. அதனால்தான் எல்லா விதவையும் ஆஸ்வதிக்க விரும்பல, இந்த விதவையை ஆஸ்வதிக்க விரும்புறான். அப்ப இந்த சபைக்குள்ள வந்து ஆஸ்வதிக்கணும் ஆண்டவர் நினைச்சா யார் ஆஸ்வதிப்பாரு? சொல்றதுக்கு சரின்னு சொல்றவங்கள ஆஸ்வதிப்பார். ஆமே. பக்கத்தை கைப்பிடிச்சுக்கிடுங்க. நீங்க சொன்னா சரின்னு சொல்லுவீங்களா? பக்கத்துல கையை பிடிச்சா உங்க முகத்தை பார்த்து கேட்கணும். என்ன கேட்கணும்? உங்களுக்கு சொன்னா சரின்னு சொல்லுவீங்களா, மாட்டேன்னு சொல்லுவீங்களா? நமக்கு தலை இப்படி ஆடுறத விட இப்படி ஆடியே பழகிடுச்சு. என்னது? இந்த வயசான பாட்டி தலை எப்படி ஆடும்?
இப்படி ஆடு இல்லையா? அதனால நமக்கு ஆரம்பத்தை தலை எப்படி ஆடி பழகிடுச்சு. இப்படி ஆடியே பழகிட்டதுனால நமக்கு எது சொன்னாலும் இப்படி ஆடவே மாட்டிருக்கு. எப்படி ஆடுது? இப்படிதான் ஆடுத தவிர இப்படி ஆடக்கூடாது இல்லையா? இப்படிதான் ஆடணும், இப்படி ஆடக்கூடாது. இப்படி ஆடுறத நிறுத்திட்டு இப்படி ஆடி பழகிட்டீங்கன்னா எல்லாம் கிடைச்சிடும். ஆமே. எப்ப கிடைச்சிடும்? தலைய மாத்தி ஆட்டு. தலைய பக்கத்துல சொல்லுங்க, தலைய மாத்தி ஆட்டு. இப்படி ஆட்டு, தலைய மாத்தி ஆட்டு. தலைய மாத்தி ஆட்டிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா வாழலாம். ஆமே. இப்படின்றத மாத்திட்டு எப்படி ஆட்டிடு? வடக்கத்தை ஆட்டாத கிழக்கு மேற்க ஆட்டிடு இல்லையா? ரெண்டு சைடு ஆட்டாத மேலையும் கீழே ஆட்டிடு இல்லையா? எது சொன்னாலும் சரி, எது சொன்னாலும் சரி. இந்த சரின்ற வார்த்தை தான் சாரிபாத் விதவை வாழ் இருந்துச்சு. அந்த எலியா சொன்னா சரி, ஆண்டவர் சொன்னா சரி. அந்த சரி என்ன கொண்டு வச்சு அநேக ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து எல்லையில்லாத சந்தோஷத்தை அவள் வாழ்க்கையில கொண்டு வந்துச்சு. அதிகப்படியான சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கணும்னா, ரொம்ப சந்தோஷம் இருக்குன்னா, நீங்க ஒண்ணு செய். கர்த்தர் சொன்னா சரி, கர்த்தருடைய பிள்ளைங்க சொன்னா சரி. அந்த சரின்ற வார்த்தையோட கூட நம்ம வாழ ஆரம்பிச்சுட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா வைக்க கர்த்தர் வைத்து வளர்க்கிறார். கண்ணபடி ஜெபம் பண்ணாங்களா? கண்ணபடி ஜெபம் பண்ணலாமா? இன்னொரு சாரிதான் இருக்குது, எனக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை, முடிக்கிற டைம் ஆயிடுச்சு. எனக்கு அங்க வேலை இருக்க முடிக்கிறேன். தகப்பனே நன்றியோட துதிக்கிறோம். ஹல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினா காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினா. ரொம்ப சந்தோஷமா வைக்கணும் கர்த்தர் விரும்புறான். அது கர்த்தர் ஒன்னே நமக்கு எதிர்பார்க்கிறான். கர்த்தர் சொன்னா சரின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு செய்யாம போறதில்ல, சரின்னு சொன்னதை அப்படியே நம்ம செய்யணும். இந்த சரிக்கு தான் ஏகப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கு. இந்த சரியில தான் நிறைய சந்தோஷம் இருக்கு. இந்த சரி இல்லாம போனதுனாலதான், இந்த சரி இல்லாம போனதுனாலதான் நிறைய சந்தோஷத்தை நீ இழந்துகிட்டே இருக்கிற. சரி நம்ம வாழ்க்கையில இல்லாம போனதுனாலதான் நிறைய சந்தோஷத்தை நீ இழந்துகிட்டே இருக்கிற. சரின்னு சொல்றத உன் வாழ்க்கையில இல்லாம போனதுனாலதான் நிறைய சந்தோஷத்தை நீ இழக்கிற. சரியை உள்ள கொண்டு வந்துட்டா நிறைய சந்தோஷம் உள்ள வந்துடும், நிறைய சந்தோஷம் உள்ள வந்துடும். இந்த நிறைய சந்தோஷம் உள்ள வரணும்னா இன்னைக்கு சரி உள்ள வரணும். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைகளை அர்ப்பணிக்கணும், எங்களை ஒப்பு கொடுக்கணும். உங்களை நோக்கி நம்ம பார்க்கணும். கர்த்தருடைய கரை இறங்கி நீங்க பதில கிரியை செய்யணும். இன்னைக்கு எதை சொன்னாலும் நாங்கள் சரின்னு சொல்லி அதை செய்வதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளா, அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பமா எங்களை காண பழக்கத்தை உதவி செய்யப்பா. ஒரு நாள் நாங்கள் வேணாம், முடியாது, இது ஆகாது, இது நடக்காதுன்னு சொல்லி ஒரு நாள் நாங்கள் தலையை மாற்றி ஆட்டிடாம எல்லா இடங்களுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்றதும் ஆண்டவர் சொல்லுவதற்கும் சரி என்ற மனப்பக்குவத்தோடு கூட வாழ்ந்து அநேக சந்தோஷத்தை பெறுவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள, எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள இந்த வேலையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரொம்ப சந்தோஷமா பிள்ளைகளை வச்சு நீங்க ஆசீர்வதிச்சிருக்க சாமி. இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணையா, ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டையா. எங்க பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்த ஆண்டவரே, அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நீங்க கொடுத்து எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்க சாமி. கத்தப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவ கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். காத்து நடத்தும், ஆசீர்வதியும், கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில்